Yangami, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசலாம் கேட்பீங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 144 வயசு வரைக்கும் ஹாப்பியாக இருப்பீங்கங்க. ஓகேவா? அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதை நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் முக்கியமான விஷயம், நான் அதுக்கு மேலேயும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுறீங்க, நம்ம சேனலோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் வாழணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவ்வளோ நாள் வாழலாம். ஓகேவா? நான் இவ்வளோ பேசுகிறேன்ட்டு யாரும் கோச்சிக்காதீங்கண்ணா. அப்புறம் கமெண்ட்டில் எனக்கு கழுவி ஊற்றாதீங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் பாட்டு எதில் முடிச்சிருந்தோன்னா, நீங்கள் சாங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம பசங்களை உங்கள் வீட்டுக்கு வர வச்சுருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்தவங்க சும்மா இல்லாமல் ஏன் நீங்கள் எல்லாருக்கும் காஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, நீங்கள் வேறு நமக்கு அது சமைக்க தெரியாதே, நம்ம ஜேகேட் சொன்னால் அவன் காஃபியில் உப்பள்ளி போட்டுருவான், பேசாமல் நம்மளே போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. போய் ஃப்ரிட்ஜை திறந்து தயிர் பாக்கெட்டு எடுக்கிறீங்க. பாலுக்கு பதில் தயிர் எடுத்து இதை தான் பால் பாக்கெட்டு அப்படின்றீங்க. நம்ம ஜேகே உங்கள் மண்டையிலே ஒரு போட்டு ஏண்டி உனக்கு தயிர் பாக்கெட் எது பால் பாக்கெட் எதுன்னு கூட வித்தியாசம் தெரியாதா அப்படின்றீங்க. ஓ, இதுதான் தயிரா, நான் ஃப்ரிட்ஜெல்லாம் திறந்ததே இல்லைடா அப்படின்ட்டு சிரிச்சுட்டு நம்ம ஜேகே ஐயா மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நகரு அப்படின்ட்டு காஃபியை போடுறாருங்க. நீங்கள் இதே ஜேகே நீ எப்படின்னு சொல்லு, நான் வேணால் போடுறேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்றீங்க. நம்ம ஜேகே ஏதோ ஒரு தடவை தெரியாமல் உப்பு அள்ளி போட்டேன், அதுக்கு இப்படியா பேசு அப்படின்றாரு. நீங்கள் நான் அப்படி சொல்லலைடா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த காஃபியை நம்ம தான் குடித்தோம், அதில் உப்பு போட்டிருந்துச்சு, நமக்கு தான் தெரியும், இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் ஜிகே பார்த்துட்டு அதில் உப்பு தான் போட்டுருச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம ஜிகே நான் போட்ட காஃபி எப்படி இருந்துச்சுன்னு குடிச்சு பார்த்தேன், ஏன் நான் குடிக்கக்கூடாது அப்படின்றது. நீங்கள் அது நான் குடித்த காஃபியில் தான் குடிக்கணுமோ அப்படின்றீங்க. நம்ம ஜிகே யார் சொன்னா, நான்லாம் தனியாக எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு வச்சுருந்தேன் அப்படின்றீங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு நம்ம ஜேகே காஃபியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கிறாருங்க. நீங்கள் ஜேகே எதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போகலாம், ஏன்னா பசங்க ரொம்ப பாவம்டா, அந்த காஃபி குடிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா ப்ராக்டிஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு நீங்கள் அந்த காஃபி எடுத்து குடிக்கிறீங்க. இப்போ என்னோடனா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க காஃபி. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு எனக்குன்ட்டு வேணும்னு தானே நீ பிளான் பண்ணி உப்பு போட்டேன், ஏன்டா நான் உனக்கு டெஸ்ட்டு வச்சா நீ எனக்கு உப்பு போடுவியா அப்படின்றீங்க. நம்ம ஜிகே அப்படிலாம் இல்லடி, அதுதான் நான் தெரியாமல் போட்டேன், எல்லா டப்பாவும் ஒரே மாதிரி இருக்குது, பேர் கூட எழுதி வைக்கணும் உங்கள் குக் ஆண்டி அப்படின்றது. நீங்கள் ஆமாம் அவங்க வேறு ஊருக்கு போயிட்டாங்க, சரி நான் தான் எல்லாமே சமைச்சு சாப்பிட்ணும், எனக்கு வேறு சமைக்கவே தெரியாது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு. சரி சரி ஹோட்டலில் சாப்பிட வேண்டியதானன்றார். நீங்கள் ஐயோ எனக்கு ஹோட்டல் ஃபுட்டில் ஒத்துக்காது, எனக்கு வாமிட் வந்துடும் அப்படின்றீங்க. நம்மளுக்கு உனக்கு எல்லாம் வரும்டி, வா காஃபி ஆறிட போது கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்றது. அப்புறம் காஃபியை கொண்டு போய் கொடுக்குறீங்கடா, கொடுத்தா நம்ம பசங்க எல்லாரும் குடிக்கிறாங்க. காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ஏன் காஃபியை நீயா போட்ட அப்படின்றாங்க. நீங்கள் அது நான் இல்லை ஜேகே அப்படின்னு நம்ம ஜிம்மில் அப்படி காஃபி குடிச்சிட்டு இருந்தவர் துப்பிட்டாருங்க. அப்படியே நம்ம ஷுகாவோட ட்ரெஸ் எல்லாம் ஆயிடுச்சு. நம்ம ஷுகா என்ன பண்ணுறாரு, அவர் துப்புற நம்ம ஜிமினா துப்புற ஃபாஸ்ட்டில் நம்ம தேயாங்கோட ஷர்ட்டில் துப்பிட்டார். நம்ம தேயாங்க ஏன் ஷர்ட்லையா அப்படி சொல்லிட்டு கையை நின்னா கையில் இருக்க காஃபி நம்ம ஜேகேவோட ஷர்ட்டில் சிந்திருதுடா. ஸோ இப்படியே ஒவ்வொருத்தர் ஷர்ட்டாக சிந்திருச்சு. நீங்கள் உண்மையாகவே இந்த காஃபி நான் போடல, ஜேகே தான் போட்டான் அப்படின்ட்டீங்க. நம்ம ஜேகே நம்ம ஜிமினா பார்த்து நம்ம ஜேகேட்ட சொல்கிறார், ஏண்டா உண்மையாகவே நீ தான் போட்டியா, சத்தியமாக என்னால் நம்ப முடியலடா அப்படின்னு. நம்ம ஷூ அதெல்லாம் உன்னால் நம்ப முடியாமல் இருக்கீங்க, பாரு என் ஷர்ட்டு என் காஸ்ட்லி ஷர்ட்டுடா அப்படின்றாரு. நம்ம தேவாங்க ஷூகா ஏன் ஷர்ட்டை பாடுறா, உனக்காச்சும் பரவாயில்ல கொஞ்சம் தான் இருக்கு, எனக்கு பாரு எவ்வளோ ஆக்கிட்ட அப்படின்னு. நம்ம ஜிமினா வந்து சாரி மை மிஸ்டேக் அப்படின்றாருங்க. நம்ம தேவாங்க என்ன பண்ணுறாரு, இருடா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலேயே கொட்டுறாருங்க. நம்ம சும்மா இருப்பாப்லையா, அவர் வந்து நம்ம ஜிமினாவோட மண்டையிலே நல்லா நறுக்குன்னு கொட்டுறாருங்க. அப்போ தான் நம்ம தேங்காய்க்கு ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம மேலே துப்புனது ஷுகா, நம்ம அவனை தான் கொட்டணுன்ட்டு ஷுகாவை கொட்ட போகிறாரு. ஷுகா ஐயோ தலையில் கழிச்சிட்டா அம்மா அம்மான்னு கத்துறாருங்க. நம்ம ஜேகே ஏண்டா உங்களுக்குலாம் அறிவில்லை, என் மேலே கூட தான் காஃபி கொட்டியிருக்கு, நான் எப்படி கேஷுவலாக நிற்கிறேன் அப்படின்றாருங்க நம்ம ஜேகே. நம்ம தேங்க உனக்குலாம் சூடு சொன்னால் கிடையாது, இருந்திருந்தா நீ அந்த சூட்டுக்கே என்ன கொதிச்சிருப்படா அப்படின்றாரு. நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, ஆமாண்டா சொல்லுவீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சரி ஓகே மேலே ரூமில் எங்கள் அப்போட ஷர்ட்லாம் இருக்குது ஆனால் எடுத்து போட்டுக்கோங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரூமை காட்டுங்க. நம்ம பயபில் வந்து உட்காந்தது தாங்க ஒரு நகரில் புக்கை எடுத்து கையில் வச்சு அப்படியே படிச்சுக்கிட்டே காஃபியை குடிக்கிறாரு. நீங்கள் இந்த ஆரம்பிக்கிட்ட இப்போ கூட எப்பயுமே படிச்சுட்டு தான் இருப்பியா அப்படி சொல்லி கேட்குறீங்க. நம்ம ஆமாம்
அப்படின்றாருங்க. நீங்கள் சொல்லுங்க, ஓ அப்போ இத்தனை வருஷமாக இப்படி படித்தோம் நீங்கள் பாஸ் ஆகவே இல்லையா அப்படின்னு நம்ம ஆரம்புக்கு அப்படியே ஒரு நோஸ் கட் ஆகிடுங்க. இதை பார்த்து நம்ம ஹோபி ஜியாப் அப்படியே விழுந்து சிரிக்கிறாருங்க. நீங்கள் ஜியாப் உங்களோட க்யூட் ஃபேஸ் அதை கொஞ்சம் பண்ணுறீங்களா அப்படின்றீங்க. ஜியாப் அதெல்லாம் நீங்கள் கேட்டோன்னேலாம் வராது மிஸ்ஸஸ் யான் அப்படின்றாரு. நீங்கள் டேய் நான் மிஸ் யான்டா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலடா, உங்களுக்கு ஒவ்வொரு தடவை ஞாபகப்படுத்தணுமான்றீங்க. நம்ம ஜியோப்பு சரி ஓகே ஐம் சாரி அப்படின்றாரு. நீங்கள் ஓகே பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேறு இந்த மேலே போன 4 பேரையும் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஜிமின்னு, அப்புறம் சுகா, தயாங், ஜேகே, இவங்க 4 பேர் போனானுங்க. எங்கள் அப்பா ரூம் ஏதாவது சூறையாடிட்டு போகிறானுங்க. எங்கள் அப்பாவே வச்சுருக்கிறதே 5-6 ஷர்ட்டு தான் அப்படின்ட்டு நீங்கள் வேறு மேலே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ தான் நம்ம பசங்க எல்லாம் ஒயிட் ஷர்ட்டில் ஒரு பிளாக் பேண்ட்டில், ஏன்னா கோட் சூட்டுக்கு போடுற மாதிரி, ஆனால் கோட்லாம் போடல. கோட்டெல்லாம் உங்கள் அப்பா ரூமில் தான் இருக்குது. ஏன்னா உங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு, நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால தான் ஒயிட் ஷர்ட் அண்டு பிளாக் பேண்ட்டில் வராங்க. நீங்கள் பார்த்து 4 பேர் ஒரே மாதிரி போட்டுருக்கோது பக்கம் செம்ம க்யூட்டாக இருக்கும். நீங்கள் செம்ம க்யூட்டாக இருக்கீங்களா 4 பேருன்னு. நம்ம ஜின்னு என்னது க்யூட்டாக இருக்கானுங்களா, வேர்ல்டு வைல் ஹேண்ட்ஸம் நான் என்னோட க்யூட்டாக இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் இல்லை உங்களோட கம்மி தான் ஜின் அப்படின்னு. அப்புறம் நம்ம ஜின் ஓகே அப்படி சொல்லிட்டு அவரும் உட்காந்துறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்புறம் வந்து நீங்கள் மேலே அந்த மாடிக்கு போய் எல்லோரும் வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க, ரிலீக்ஸ் எழுதுகிறாங்க. நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்க. அப்புறம் எப்படியோ ஒரு பாட்டு ரிலீக்ஸ் எழுதி முடிச்சிட்டாங்க. ஆனால் மியூசிக்லாம் இன்னும் கம்போஸ் பண்ணலை. நீங்கள் தான் பண்ணுவாங்க பசங்க, நாளைக்கு வந்து உங்கள் வீட்டில் எப்படி தான் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ நைட்டு ஒரு 9:30 ஆகிது. அப்புறம் தான் நம்ம ஜின்னோட அம்மா கால் பண்ணி, இப்படி ஜின்னு எங்கடா ஊர் பொறுக்கிட்டு இருக்க, சீக்கிரம் வீட்டுக்கு வாடா, இல்லைன்னா நான் சாப்பாட்டில் தண்ணி ஊற்றிடுவேன் அப்படின்றாங்க. நம்ம ஜின்னுமா அது மாதிரிலாம் பண்ணிடாதம்மா, எனக்கு பசிக்குதுமா, வந்துட்டோமான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுது, யான் எங்கள் அம்மா கால் பண்ணிட்டாங்க, நான் லேட்டாக பண்ண அவ்வளோதான், சாப்பாட்டில் தண்ணி ஊற்றிடுவாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜிம்மின்னு எல்லாருக்குமே அப்போ தான் தோணும், ஐயோ ஆமாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நம்ம ப்ராக்டிஸ்ன்ட்டு இருந்துட்டோம், சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. நீங்களும் வெளியே வந்து அப்படிங்க கையில் வந்து நம்ம ஜூலி, அவங்க டாக்கியோட பேர் நான் ஃபஸ்ட்டு பாட்டில் பேர் சொல்லியிருக்கவே மாட்டேன், ஜூலியை தூக்கி வச்சுட்டு அப்படியே கொஞ்சிகிட்டே இருக்கீங்க. அண்ட் அப்புறம் அவங்க எல்லோரும் வந்து உங்களுக்கு பாய் சொல்கிறாங்க. நீங்களும் வந்து பாய் சொல்கிறீங்க. வெளியே உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் நின்று பாய் சொல்கிறீங்க. இப்போ எல்லாருமே போயிடுறாங்க. எல்லோரும் அவங்கவுங்க பைக்கில் போயிடுறாங்க. நம்ம ஜேகே மட்டும் போகாமல் உங்ககிட்டயே நின்று இருக்காருங்க. நீங்கள் என்னடா போலியா, எல்லோரும் போயிட்டாங்க பாரு அப்படின்றீங்க. நம்ம ஜேகே அவங்க எல்லோரும் போயிட்டாங்க, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் சாப்பாடு தானே பார்த்துக்கலாம் அப்படின்றீங்க. நம்ம ஜேகே சரி ஓகே உன்னோட அந்த குக் ஆண்டி எப்போ வருவாங்க, அதான் சர்வன்ட் ஆண்டி எப்போ வருவாங்க அப்படி சொல்லி கேட்கும். நீங்கள் அவங்க வரதுக்கு அவங்க பொண்ணுக்கு எதுவும் இப்போ தான் பேபி பிறந்திருக்கான், ஸோ அவங்க வரதுக்கு ஒரு 2-3 months ஆகும் அப்படின்றாங்க. நம்ம ஜேகே அது வரைக்கும் என்னடி பண்ணுவேன், உனக்கு வேறு சமைக்க தெரியாதுன்ற அப்படின்றாரு. நீங்கள் பார்த்துக்கலாம், ஒரு ப்ரெட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துக்க வேண்டியதான் அப்படின்றீங்க. நம்ம ஜேகிக்கு வந்து கொஞ்சம் இதை பேசுகிறத கேட்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அவர் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே நீ எங்கள் வீட்டுக்கு வா, நான் எங்கள் அம்மா நிறைய சமைச்சு வச்சுருப்பாங்க வாடி அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் இல்லைப்பா பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், பரவாயில்ல நான் ஜூலி கூட வேறு தனியாக இருப்பான் அவன் வேறு, ஸோ நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னீங்க. நம்ம ஜேகே வாடி அப்படி சொல்கிறாரு. நீங்கள் எல்லாம் பரவாயில்லன்றீங்க. அப்போ நம்ம ஜேகே சும்மா இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிடுறாருங்க. அவங்க அம்மா கால் அந்த மாதிரிமா என் ஃப்ரெண்டு ஒருத்தி அவங்க வீட்டில் இருக்க சமையல்கார அம்மா வந்து அவங்க பொண்ணு குழந்தை பிறந்துச்சுன்ட்டு லீவ் போட்டு போயிட்டாங்களாம், இவளுக்கு வேறு சமைக்கவே தெரியாதா, ஸோ நான் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரட்டா அப்படின்னு அவங்க அம்மா சீக்கிரம் கூப்பிட்டு வாடா சாப்பாடு ஆறிடும் அப்படின்ட்டாங்க. என்னமோ ஆல்ரெடி உங்களுக்கு சமைச்சு வச்ச மாதிரி பேசுகிறாங்கங்க. நம்ம ஜிமினும் வந்து அவர் வீட்டுக்கு போய் நல்லா கொட்டிகிட்டு இருக்காருங்க. ஏன்னா இதில் ஜிமின்னு கொஞ்சம் சொல்கிறேன்னா என் ஃப்ரெண்டு ஜிமினா பண்ணியே பார்ப்பாங்க. எஃப்எஃப் ஏதாச்சும் ஒரு எஃப்எஃப்ல ஜிமினாவுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி பார்ப்பான். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் அடிக்க ஜிமினா என்ன பண்ணுறாருன்னு சொல்லுவேன். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க ஓகேவா. அப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஜேகே வந்து இந்த மாதிரி வாடி எங்கள் அம்மா வந்து ஒன்று வர சொன்னாங்க வா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் சரி ஓகே அப்படின்ட்டு போகிறீங்கடா. ஒரு முக்கியமான விஷயம்டா, நான் பாதி வீடியோவில் கேட்குறேன்னு யாரும் கோச்சிக்காதீங்க. என் வாய்ஸ் பிடிக்கலன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். யாரும் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டுலாம் கேட்க வேண்டாம். ஸோ நீங்கள் வாய்ஸ் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து டைப்பிங் எஃப்எஃப்க்கு மாறிக்கலாம். பட் டைப்பிங் வந்து ஒரு சிலருக்கு புரியாது. ஏன்னா எனக்கே கூட ஒரு சில டைம் புரியாது, எந்த கேரக்டர் வந்து இந்த லைன் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு புரியாதா. ஸோ அதனால தான் நான் வாய்ஸ் எஃப்எஃப் போடுறேன். உங்களுக்கு வந்து இல்லை பரவாயில்ல நான் டைப்பிங்கே வந்து எனக்கு ஓகே அப்படின்னீங்கனாலும் ஓகே, இல்லை எனக்கு வாய்ஸே போதும்னாலும் போதும். கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறந்தீங்கன்னா கோச்சிக்குவேன் நான். பரவாயில்ல நீங்கள் கோச்சிக்கு வந்தால் சொல்லுவீங்க, எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
இந்த ஸ்டோரியில் வந்து நம்ம ஜேகேக்கு வந்து ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. இதை நான் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லியிருக்கணும், இப்போ சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது வேறு நான் ஸ்கிரிப்ட் பேப்பர் வேறு நம்ம ஜேகேக்கு எழுதாமல் அப்படியே மண்டையில் தோன்றது அப்படியே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஓகேவாரா? ஸோ அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து பைக்கில் போயிட்டுருக்கீங்க, நீங்களும் நம்ம ஜேகேவும். நம்ம ஜேகே வந்து ஐயா ஒரு நிமிஷம் இறங்க அப்படின்ட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணி சொல்கிறாரு. நீங்கள் என்னடா அப்படின்னீங்க. நம்ம திரும்பி உங்கள் வீட்டுக்கே போகலாமாடி அப்படின்றீங்க. சொல்கிறாருடா. நீங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே சொல்கிறாரு, இல்லை நீ வேறு உன்னோட கல்ச்சர் ட்ரெஸ் போட்டிருக்க, பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நீங்கள் பேரா சுடிதார் அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் ஒரு லெகின்னு டாப்பு, ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்கீங்க. ஸோ நம்ம ஜேகே எதுக்கிட்ட அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்கடா. நம்ம ஜேகே இல்லை என் தங்கச்சி வேறு ஒரு அரமண்டல், அவன் எது பார்த்தாலும் எனக்கு வேணும்னுவா, இல்லை ஒன்றுக்கு பார்த்து எனக்கு வேணும்னாண்ணா அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அவ்வளோதானே, சரிவா வேணா உன் தங்கச்சிக்கும் வேணா இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னீங்க. நம்ம ஜேகே இந்த நேரத்தில் யார் உங்கள் அப்பாவை கடை திறந்து வச்சுருக்காரு அப்படின்னு நீங்கள், ஆமாண்டா எங்கள் அப்பா தான் திறந்து வச்சுருக்காரு, வா நான் சொல்கிற கடைக்கு போ அப்படின்றீங்க. நம்ம அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போய் நம்ம ஜேகேவோட தங்கச்சிக்கு என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வாரி அள்ள முடியுமோ அவ்வளோ ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டீங்க. நம்ம ஜேகே எதுக்குடி இவ்வளோ ட்ரெஸ்ஸு அப்படின்னு நம்ம ஜேகே இப்படி கேட்கவும், நீங்கள் பரவாயில்ல விட்றா சின்ன பொண்ணு தானே தினமும் ஒவ்வொன்று போட்டுக்கிட்டோம் அப்படின்றீங்க. நம்ம ஜேகே உன் காசெல்லாம் இப்படியே கறியாக்கிடுவ போல இருக்குது, உங்கள் அப்பா சம்பாரிச்சதெல்லாம் இப்படி தான் போகுது போல இருக்குது, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் உதவி பண்ணுறேன் எல்லாருக்கும் ஏதாச்சும் வாங்கி தரேன்ட்டே இப்படியே உங்கள் அப்பா காசு அழிச்சிடாதடி அப்படின்ற. நீங்கள் பரவாயில்லடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம ஜேகேவோட தங்கச்சிக்கு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு, நம்ம ஜேகேவோட தம்பிக்கு கிஃப்ட்டு வாங்கிட்டு, நம்ம ஜேகேவோட அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு, நம்ம ஜேகேவோட அப்பாவுக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு, நான் பேசாமல் அவங்க ஃபேமிலிக்குன்னு சொல்லியிருக்கலாம். எதுக்கு இப்படி சொன்னேன்னு எனக்கும் தெரியல. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, என் மண்டையில் தோன்றது தான் நான் சொல்கிறேன்னு. ஸோ அதனால ஓகேவாடா. அப்புறம் என்ன எல்லாருக்கும் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு அந்த பேக்கையே தூக்க முடியாமல் தூக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே நீங்கள் பைக்கில் உட்காந்துட்டு நீங்களும் ஜேகேவும் போயிட்டே இருக்கீங்க. அப்புறம் நம்ம ஜேகேவோட வீடு வருது. நீங்கள் திங்ஸ் எல்லாம் நம்ம ஜேகே தாங்க கொண்டு வர. நீங்கள் முதல்ல நான் போய் காலிங் பெல் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காலிங் பெல் அடிக்கிறீங்க. நல்லா கிங் 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 அப்படின்னு அடிக்கிறீங்க. நம்ம ஜேகேவோட தங்கச்சி தான் டோரை வந்து ஓப்பன் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை பார்த்தோன்னே அவள் ஆன்னு கத்துறா. நீங்கள் பாப்பா எதுக்கு கத்துற அப்படின்னீங்க. நம்ம ஜேகே அம்மா ஏஞ்சல் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவள் கத்துறா. ஏன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக சாமியாக ஏஞ்சலைங்க ஒரு மாதிரி உங்களை பார்த்தாலே எல்லோரும் மெல்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பீங்களா? அதனால தான் நம்ம ஜேகேவோட தங்கச்சி நீங்கள் வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் ட்ரெஸ் வேறு போட்டிருக்கனால உங்களை பிரின்சஸ் சாரி ஏஞ்சல்னே நினச்சிக்கிட்டா. ஓகேவா? அவள் எப்படி அம்மா ஏஞ்சல்னு கத்தவும், நம்ம ஜேகேவோட அம்மா இவளுக்கு இதே பொழப்பா போச்சு, எப்போ பாரு வாசல் நின்று கத்திக்கிட்டே இருக்கா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே கிச்சனில் எல்லா பொருளையும் டமால் டும்னு போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஜேகேவோட தங்கச்சி ஐயோ நான் ஏஞ்சலை பார்த்துட்டு நீ என்ன பண்ண போகிறா, ஐயோ நான் ஏஞ்சலை பார்த்துட்டு நீ என் ஃப்ரெண்டுகள்ட்டெல்லாம் சொன்னால் நம்பவே மாட்டாளுகளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்ன இடத்துலேயே சுற்றுறா. நீங்கள் நம்ம ஜேகேவோட தங்கச்சி கையை பிடிச்சி பாப்பா ஒரு நிமிஷம் இரு, நான் ஏஞ்சல்லாம் இல்லை, நான் சாதாரண ஒரு பொண்ணு தான் அப்படின்றீங்க. அதுக்கு நம்ம ஜேகேவோட தங்கச்சி ஐயையோ ஏஞ்சல் என் கையை பிடிச்சிட்டாங்களே அப்படின்றா. நீங்கள் நான் ஏஞ்சல்லாம் இல்லை, என் பேர் யானு, நான் உன் அண்ணாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு தான். நம்ம ஜேகேவோட தங்கச்சிக்கு என்னது என் அண்ணாவோட ஃப்ரெண்டா? ஆமாம் அந்த எருமை மாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் பின்னாடி வர அவனு சொல்லி கை காட்டுறீங்க. அவள் எக்கி பார்த்துட்டு டே ஜேகே இவங்க உண்மையாகவே அவன் ஃப்ரெண்டா அப்படின்னு. நம்ம ஜேகே பொருள்லாம் செம்ம வெயிட்டாக இருக்கும். ஆமாம் ஏன் என் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா நகர்றி அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜேகேவோட தங்கச்சியை நம்ம ஜேகே தள்ளி விட்டுட்டு சோஃபாவில் கொண்டு போய் எல்லா பொருளையும் வைக்கிறாருங்க. நீங்கள் வெளியவே நின்றுருக்கீங்க. நம்ம ஜேகே ஏன் உள்ளவா அப்படின்றாரு. நீங்கள் ஒரு மாதிரி தயங்கிட்டே நிற்கிறீங்க. நம்ம ஜேகேவோட தங்கச்சி பிரின்சஸ் உள்ளே வாங்க, ஐயோ சாரிடா ஏஞ்சல் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் வேறு எதுக்கு பிரின்சஸ்ன்றேன்னா ஒரு ஸ்டோரியில் வந்து பிரின்சஸ்ஸு ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி யோசிச்சு வச்சுருக்கேன்னா ஒரு கிங்டம் ஸ்டோரி. ஸோ அதனால் பிரின்சஸ்ன்னு வருது. ஸோ நான் தப்பாக எடுத்துக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. நான் வேறு கோச்சிக்காதீங்கன்னு ஒரு 3-4 தடவை சொல்லியிருப்பேன். அதுக்கும் கோச்சிக்காதீங்க. சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவள் வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்து வாங்க ஏஞ்சல் நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே வந்தால் நம்ம ஜேகேவோட அம்மா எதுக்குடி கத்துன்னு அப்படி சொல்லிட்டு அப்படியே கிச்சன்லேருந்து வெளியே வந்தால் உங்களை பார்த்தோன்னே அவங்க வேகமாக உங்ககிட்ட வந்து நீ தானே யான் அப்படின்றாங்க. நீங்கள் ஆமாம் ஆண்டி உங்களுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு. என் பையன் ஃபோட்டோலாம் காட்டியிருக்காமா அப்படின்னு. உங்களுக்கு என்னது இவன் என் ஃபோட்டோவை காட்டினானா, என் ஃபோட்டோ இவன்ட்டு எப்படி கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே ஒரு லுக்கு வருங்க. நம்ம ஜேகே அப்படி தலையெல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இந்த உலகத்துலேயே இல்லை அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. நீங்கள்
இருடா அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு நம்ம ஜேகே விட மாட்டேன். ஆமாம் நான் தான் யோன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்கும். அவங்க நான் நல்லா இருக்கேம்மா, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் வாங்கிட்டு வந்திருக்க, எதுக்குமா இம்பிட்டு வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் இல்லை ஆண்டி பரவாயில்ல அப்படின்றீங்க. நம்ம ஜேகே விடமா ஆமாம் நீ வந்து இந்தியன் பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன், இந்தியாவில் எங்கே அப்படி சொல்லி கேட்கும். நீங்கள் நான் வந்து தமிழ்நாடு அப்படின்றீங்க. அப்போது தமிழ்நாடு கல்ச்சர் படி ஆண்டி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் அத்தை அப்படின்றீங்க. நம்ம ஜேகே விடமா அப்போ என்னை அத்தனை கூப்பிடு அப்படின்றாங்க. நீங்கள் இல்லை ஹஸ்பண்டோட அம்மாவையும் அத்தனை தான் கூப்பிடுவாங்க, ஸோ நான் உங்களை ஆண்டினி கூப்பிட்றேன் அப்படின்றீங்க. நம்ம ஜேகே விடமா இல்லை இல்லை அந்த அத்தைன்ற வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ யூ கால் மீ அத்தை அப்படின்றாங்க. நீங்கள் சரி ஓகே பெரியவங்க வேறு ஆசைப்பட்டாங்க, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இது பண்ணிட்டு ஓகே அத்தை அப்படின்றீங்க. அவன் வந்து சரி ஓகேம்மா எதுக்கு இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இல்லை பரவாயில்ல ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்களுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலன்னா நல்லா இருக்காதுல்ல அத்தை, அதனால தான் அத்தை அப்படின்ட்டு வர. நீங்கள் அத்தை அத்தைன்னு அழுத்தி சொல்லுவோம். அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி உள்ள ஒரு ஃபீல் ஆகுதுங்க அத்தை அத்தைன்னு. இங்கே நம்ம ஜேகேவோட தங்கச்சி இவங்களை அப்படியே ஆணு பார்த்துக்கிட்டே இருக்கா. ஐயோ ஏஞ்சல் என் அம்மாட்ட பேசுகிறாங்க, ஏன்ட்டு பேசுகிறாங்க, என் ஃப்ரெண்டுகள்கிட்ட எல்லாம் சொன்னால் நம்பவே மாட்டாளுங்கன்ட்டு அவன் நேராக ஃபோன் பண்ணிட்டான். ஹலோ நான் வந்துட்டு ஒரு சொல்ல வாடி அப்படின்றா அவளோட ஃப்ரெண்டு. என்ன ஏஞ்சலை பார்த்தியா அப்படின்னு. எப்படி கரெக்டாக சொன்னீங்க, நான் உண்மையாகவே ஏஞ்சல் தான் பார்க்குறேன், ஏஞ்சல் என் கண்ணு முன்னாடி தான் நிற்கிறாங்க அப்படின்ட்டு அவள் சொல்லுவோம். அவளோட ஃப்ரெண்ட்ஸு போடி சும்மா பையெல்லாம் சொல்லிட்டு இருக்காது, ஃபோனை வை அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. நம்ம ஜேகேவோட தங்கச்சி உங்ககிட்ட வந்து இங்கே பாருங்க ஏஞ்சல், நான் உங்களை பார்த்தேன்னு சொன்னால் எவ்வளவுமே நம்ப மாட்டாளுங்க, வாங்க நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்றீங்க. சரி அவள் சொல்கிறா. நீங்கள் இல்லைப்பா பரவாயில்ல அவங்க நம்பனா என்ன, நீ என்ன ஏஞ்சல்னு நம்புறாள், எனக்கு அது போதும் அப்படின்னீங்க. அப்புறம் நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறீங்க. அப்புறம் நம்ம ஜேகேவோட அம்மாவோட தம்பியோடலாம் செல்ஃபி எடுத்துக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஜேகேவோட அப்பா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா கிட்டே கேட்குறீங்க. அத்தை அப்பா இன்னும் வரலையா அப்படி சொல்லி கேட்குறீங்க. அவங்க என்னம்மா இல்லை ஜேகேவோட அப்பா இன்னும் வரலையான்னு கேட்டேன் அப்படின்னே. அவங்க இல்லை டைம் ஆகிடுச்சு வந்துடுவார், 10 மணி ஆயிடுச்சுல வந்துடுவார் அப்படின்றாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக காலிங் பெல். நீங்கள் இருங்க நான் போய் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜேகேவோட அப்பா வந்து கையில் ஒரு பேக்கோடு நிற்கிறாரு. ஏன்னா இந்த ஆஃபீஸ்க்கு பேக்கெலாம் கொண்டு போவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கோடு நிற்கிறாரு. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்றீங்க. நம்ம ஜேகேவோட அப்பாவுக்கு இது நம்ம வீடா இல்லை வீடு மாதிரி வந்துட்டோமா, நம்ம இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணலையே, உண்மையாகவே இது நம்ம வீடு தானா அப்படின்லாம் யோசிக்கிறாருங்க. அங்கே உள்ளேருந்து நம்ம ஜேகேவோட தங்கச்சி இது நம்ம வீடு தான், உள்ளே வாங்க நீங்கள் ஏஞ்சலை பார்த்து ஸ்டக் ஆகிட்டீங்க, உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம். நம்ம ஜேகேவோட அப்பா அப்படியே உள்ளே வராருங்க. நம்ம ஜேகே இன்னும் இந்த அருந்தவாள் என்னெல்லாம் பண்ண போகுது, அவளை போய் ஏஞ்சல்னு சொல்லிட்டு இருக்கேன், அவள் சரியான வாயாடி லூசு பிள்ளை மென்டல் பிள்ளை அப்படி சொல்லிட்டு உங்களை அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காருங்க. நீங்கள் என்னை பற்றி உங்கள் அம்மாட்ட இப்படிலாம் பேசி வச்சிருக்கியாடோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்கள் ஃபோட்டோ எப்படி கிடச்சிது, அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி சொல்லியிருப்பாருங்க நம்ம ஜேகே, ஒரு லூஸு அரமெண்டல் வந்த அன்றைக்கி எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாமா அப்படின்லாம் சொல்லியிருப்பாருங்க. ஸோ அதனால் நீங்கள் மனசுக்குள்ளே நம்ம ஜேகே திட்டுறீங்க, ஜேகே மனசுக்குள்ளே அருந்தவாள்னு சொல்லி உங்களை திட்டுறாருங்க. ஸோ அப்படின்னால நம்ம ஜேகேவோட தம்பி உள்ளேருந்து வரான். மிஸ் யான் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே வரான். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, எவன்டா வந்துட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஜேகேவோட தம்பி. நீங்கள் பார்த்துனே ஹாய் அப்படின்றீங்க, அவனும் ஹாய் யான் அப்படின்றான். நம்ம ஜேகே நானே அவள் பேரை சொல்லி அவ்வளோவா கூப்பிட்டதில்லடா, ஆனால் நீ நல்லா கூப்பிட்றடா அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு நம்ம ஜேகேவோட தம்பியை பார்த்துருப்போம். நம்ம ஜேகேவோட தம்பி வந்து உங்கள் ஷோல்டர் மேலே கைப்படுறாருங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பீங்க. நம்ம ஜேகேவோட தம்பி என்ன படிப்பான்னா ஒரு 9th ஸ்டாண்டர்டு, ஓகேவா, அவன் உங்கள் ஹைட் இருப்பான். நம்ம ஜேகேவோட தங்கச்சி வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்டு, ஸோ அப்படி வச்சுக்கோங்க ஓகேவா. அவன் வந்து அந்த தோலை கையப்படுவேன். நம்ம ஜேகே அப்படியே பற்றிக்கிட்டு வருது நம்ம ஜேகேக்கு. அவர் வந்து சொல்கிறாரு கையடுறா அப்படின்றாரு. நீங்கள் பரவாயில்லடா தம்பி போட்டுக்கோ கை தானே போடுற அப்படின்றீங்க. அவனும் வந்து இங்கே மேலே கையை போட்டுக்கிறேன். நம்ம ஜேகேவோட சரி ஓகே வாங்க நம்ம சாப்பிட்லாம் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் வாங்க சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் எல்லோரும் போய் உட்காருங்கடா. நம்ம ஜேகேவோட அம்மா உங்களுக்கு வந்து கரெக்டாக நம்மளோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷெல்லாம் வர செஞ்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கவும் ஒரே ஷாக்கு. இவங்களுக்கு எப்படிடா நம்ம ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு, அதுவும் நமக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கடா. இதோட இந்த பார்ட் 2 முடியுது. இதுக்கப்புறம் பார்ட் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ரொமான்டிக்காக போகும். ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கடா ஆர்மீஸ். பாய் போராஹே.